குரு ஜோதிட ஆராய்ச்சல் சங்கம் தொடங்கினதிலிருந்து இது வரைக்கும் எனக்கு ஒரு துணையாக இருந்து ஒவ்வொரு கூட்டமும் தவறாமல் கலந்து கொண்டு சங்கத்துடைய நெளிவு சுழிவு அனைத்தையும் சமமாக பார்த்து இதுவரைக்கும் இத்தனை கூட்டத்துக்கும் துணைத் தலைவராக இருந்த ஜாரிசி பாலன் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வார். சிவசம்போ மகாதேவாய நமக. குரு ஜோதிட சங்கம் வாழ்க. இங்கே கூடியிருக்கின்ற எனக்கு நம்ம சனிவாழ்க குணசேகரனுடைய பேர் தான் தெரியும். ஏன்னா அவர் ஆரம்ப காலத்திலிருந்து எனக்கெல்லாம் வகுப்படுத்தவர். ரொம்ப ஒரு சக்தி படைத்த ஜோதிடர், நல்லாவே தெரியும். அவரோட வந்த ஜோதிட ஜாம்பவான்களெல்லாம் மறைஞ்சிட்டாங்க, நிறைய இல்லை. அவங்கெல்லாம் இப்போ நினைக்கும் போது எனக்கே கண்ணு கலங்குது. அதனால் ஜோதிட சக்கரவர்த்திகள் அனைவருக்கும், ஜோதிட ஜாம்பவான்கள் உங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிதனை தெரிவித்து ஜாதகத்தை பற்றி சிறு உரையாடலை கூறப்போகிறேன். ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி, திருமணம், வேலை, படிப்பு எல்லாமே சொல்லிடலாம். குழந்தை பிறந்த உடனே நம்ம இது நாள் வரைக்கும் அந்த ஜாதகத்தின் நெளிவுகளைத்தான் வச்சு பலன் சொல்லிட்டு இருக்கிறோம். நான் அப்படியும் சொல்லலாம் நெளிவுகள், அதாவது 7ஆம் இடம், 4ஆம் இடம், 3ஆம் இடம், 5ஆம் இடம். 5ஆம் இடம் கெட்டுவிட்டால் அறிவு போச்சுன்னு சொல்லுவோம். 5ஆம் இடம் நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும். அதனால குரு பகவான் அவர்கள் 1ஆம் வீட்டிலே வக்கிரகம் அடைந்து விட்டால் அவர் என்னதான் ஜாதகர் இருந்தாலும் கூட சந்தோஷம் அடைய மாட்டார். பாருங்க எங்க போகுது பாருங்க. ஜாதகம் பார்க்குற நம்ம நிறைய, ஆனா ஏன் இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு கேட்கக்கூடியவங்களும் உண்டு. குரு பகவான் 1ஆம் வீட்டிலே வக்கிரகம் அடைந்து விட்டால் அவர்கள் எதிலையுமே நிம்மதி அடைய முடியாது. அப்போ ஒரு தொழில் வழிக்கு சென்றாலோ அல்லது ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பித்தாலோ திருமணம் செய்தாலோ எதிலையுமே அவர்கள் நிம்மதி அடைய முடியாதது போல் இருப்பார்கள். ஏனென்றால் குரு லக்கணத்திலே 1வது வீட்டிலே வக்கிரகம் அடைந்து விடுகிறார். 2ஆம் வீட்டிலே குரு வக்கிரகம் அடைந்து விட்டால் அவர் திருமணத்துக்கு பிறகு குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது ஆரம்ப காலத்திலே மிக மிக கஷ்டப்படுவார். ஆரம்ப காலத்திலே மிக மிக கஷ்டப்படுவார். கஷ்டப்பட்டு ஒரு கால்வாசி காலம் கடந்த பிறகு இப்ப பரவாயில்ல, நான் நல்லா இருக்கிறேன், ஏதோ ஆண்டவனுடைய புண்ணியத்தில் முதல்ல நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், இப்ப பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை கொடுத்துருவார். 3ஆம் வீட்டிலே குரு வக்கிரகம் அடைந்து விட்டால் சகோதர சந்தோஷம் இருக்காது, சகோதரர்களுடைய ஒற்றுமை இருக்காது. அப்ப இது சகோதர தோஷம் என்று சொல்லலாம். 3லே வக்கிரகம் அடைந்து விட்டால். குரு பகவானுடைய 4ஆம் வீட்டிலே வக்கிரகம் அடைந்து விட்டால் தாயின் உடல் நிலை அடிக்கடி சரி இருக்காது. தாயின் உடல் நிலை சரி இருக்காது. அப்ப அந்த குரு பகவானுடைய அமைப்புப்படி 4ஆம் வீட்டில் வக்கிரகம் அடைந்தாலே தாயின் உடல் நிலையும் சரி இருக்காது. குடும்பத்தில் வளர்ச்சிகள் எல்லாம் இருக்கும், இருந்தாலும் தாயை பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். 5ஆம் வீட்டிலே குரு வக்கிரகம் அடைந்து விட்டால் குழந்தை பாக்கியம் சீக்கிரம் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் சீக்கிரம் வந்துடும். 5ஆம் வீட்டில் வக்கிரகம் ஆகிட்டாருனாவே அவங்களுக்கு கல்யாணம் ஆனதையும் குழந்தை இருக்கு, பயப்பட தேவையில்லை. 6ஆம் வீட்டிலே குரு வக்கிரகம் அடைந்து விட்டால் கடன் பிரச்சனையினால் அவதிப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு போய்விடும். சூரியனுடைய 8ஆம் பாவகத்தினுடைய பலனை செய்யும். கடன் பிரச்சனை, தொந்தரவுகள், இடைவிட்டு இடம் மாறுதல்கள் இதெல்லாம் பண்ணி விட்டுரும் குரு 6இல் வக்கிரகம் அடைந்தால்.
7ஆம் வீட்டிலே குரு பகவான் வக்ரகம் அடைந்து விட்டால் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஆகக்கூடிய அமைப்பு வரும். சந்தோஷமாக வாழ்வது மிகவும் சிரமமாக இருக்கும். குரு 7ல் இருந்தாவே சரி இருக்காது. அதேபோல் 7ஆம் வீட்டில் குரு வக்ரகம் அடைந்து விட்டால் இன்னும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பைத்தான் கொடுக்கும். மாமியார் வழி சொந்தங்கள், மனைவி வழி சொந்தங்கள் அனைத்தும் பகையாக மாறிவிடும். 8ஆம் வீட்டிலே குரு வக்ரகம் அடைந்து விட்டால் அந்நிய ஜாதி பெண்மணியை திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு கேரண்டியா வரும். நீங்க பாருங்க, 8ல் குரு வக்ரகமா இருந்தா தாராளமா கேட்கலாம், உங்களுடைய மனைவி வேற ஜாதியான ஆமாம்பாங்க. நான் பார்த்த வரைக்கும் ஜாதகத்தில் எத்தனையோ பார்த்துட்டேன், ஆமாம்பாங்க. அந்த மாதிரி குரு 8ல் வக்ரகம் அடைந்தால் அந்நிய பெண்மணியை திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்பட்டு போய்விடும். 9ஆம் வீட்டிலே குரு வக்ரகம் அடைகிறார். அவர் ஒருவருடைய ஜாதகத்தை பார்த்த உடனே நீங்க ஆஹா தொழில் செய்யலாம், ரொம்ப அருமை, 10ஆம் இடத்து அதிபதி மிக மிக அற்புதமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் இடம் அதில் விட அற்புதமாக இருக்கிறது. ஆனால் அதே ஜாதகக்காரருக்கு குரு 9ஆம் வீட்டிலே வக்ரகம் அடைந்தால் அற்புதம் அல்ல, அனைத்தும் நட்டப்பட்டு போய் விடுவார். பாருங்க எங்க கொண்டாந்து ஆப்பு வைக்குது, என்னென்னமோ நீ பண்ண அருமையா இருக்குது, ஆஹா ஓஹோ பேஸ் பேஸ். ஆனா குரு 9ல் வக்ரகம் அடைஞ்சிட்டா பணம் போட்டனுங்க எல்லாம் போயிருச்சு, சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தான் போகும். அதனால குரு 9ஆம் வீட்டில் வக்ரகம் அடைந்து விட்டால் அவர்களுக்கு தொழிலை பற்றி எல்லாம் சொல்லக்கூடாது, உங்களுக்கு நஷ்டம்தான் ஆகும், வேண்டான்னு தான் நிறுத்தணும். குரு 10ஆம் வீட்டிலே வக்ரகம் அடைந்து விட்டால் தொழிலை மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பு அவருக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இந்த தொழில் வேண்டாம் நான் வேற தொழிலுக்கு போறேன், இந்த தொழில் வேண்டாம் வேற தொழிலுக்கு போறேன்னுட்டே இவர் காலத்தை கழிச்சுட்டு வருவார், நிம்மதியா வாழ முடியாது. 11ஆம் வீட்டிலே குரு வக்ரகம் அடைந்து விட்டால் எதுலையுமே லாபம் அடைய முடியாது. அவர் கடை வச்சும் பிரயோசனம் இல்லை, எந்த தொழிலுக்கு சிறப்பு இல்லை, லாபமே அடைய முடியாது, வேஸ்ட். 11ல் குரு வக்ரகம் அடைந்தால் லாபம் அடையாமல் என்ன பண்றது, எதை செய்தாலும் லாபம் அடைய முடியாது, பணமெல்லாம் வேஸ்ட் ஆகி போயிடும். அப்போ அவருக்கு 2ஆம் இடம் பணவரவுகள் நல்லா இருக்குது. அடுத்தது 10ஆம் இடம் நல்லா இருக்குது. அப்ப 2 10 2 பணவரவு, 10ஆம் இடம் தொழில் வழி, லாபஸ்தானம் 11ஆம் இடம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது. லாபஸ்தானத்திலே குரு வக்ரகம் பெற்று விட்டால் போதும், நீங்க எத்த சோட்டு கடை வச்சாலும் ஆண்டியா போயிடுவேன், சுத்தப்பட்டு வராது. 2ஆம் இடம் நல்லா இருக்குது, எனக்கு 10ஆம் இடம் நல்லா இருக்குது அப்படின்னாலும் குரு 11ல் வக்ரகம் அடைந்து விட்டால் சிறப்பை கொடுக்காது. 12ஆம் வீட்டிலே குரு வக்ரகம் அடைந்து விட்டால் உடல் நலம் அடிக்கடி அவருக்கு பாதிப்பை கொடுத்து கொண்டே இருக்கும், கஷ்டத்தை கொடுக்கும். இப்படி ஜாதகத்தை ஆய்வு பண்ணி நம்ம பலன் சொல்லணும். ஜாதகத்தை ஆய்வு பண்ணித்தான் பலன் சொல்லணும். நல்லா ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு அப்படின்னு பார்த்துட்டா தூக்கி எறிஞ்சிட்டு போயிடலாம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதில் ஒரு குழு இருக்கும், இப்போ உபயராசி, சரராசி, சிரராசி அப்படிங்கக்கூடிய குழு இருக்கும். துலாம் லக்கணம், துலா லக்கணக்காரருக்கு சூரியன் பாதகாதிபதி, இப்படியெல்லாம் ஒரு குழு இருக்கும். அப்போ என்னாச்சு, ஒரு உபயலக்கணம் நம்மக்கிட்ட வருது, ஏங்க இது உபயலக்கணம் வர்றாங்க, ஏங்க இதை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க, இப்படி பார்த்துட்டு தூக்கி போட்டுடலாம். 1வது வரம் அதில் என்ன இருக்குது, மனைவி சிறப்பை கொடுக்காது. 2வது வரம் என்ன இருக்குது, உன் தாயின் உடல்நல பிரச்சனை. 3வது வரம் என்ன இருக்குது, நீ தொழிலில் சிறப்படைய மாட்டேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கு ஏன் கிண்டுறீங்களா, சுத்திட்டு கிடக்குறீங்க, நெத்தி அட்டி ஒரே அட்டி. உபயராசிக்காரருக்கு இந்த 3 வரத்தோட தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஜாதகத்தை பார்த்த உடனே ஒவ்வொரு லக்கணத்துக்கு என்னென்ன பாவகம் என்னென்னு பார்த்துக்கோணும். இப்போ சீதாதேவி ராவணன் சிறை எடுத்துட்டு கொண்டு போய் அங்கே வச்சுட்டாரு லங்கையில். ஆஞ்சநேயர் போறாரு, ஏமா நீங்க பார்த்து நினைச்சீங்கன்னா இவங்களை எல்லாம் துஷ்டம் பண்ணிட்டு கூட்டிட்டு வந்துடலாமே அப்படின்னு அனுமார் சொல்றாரு. அதுக்கு சீதாம்மா சொல்லுது, நான் மனித பிறப்பு எடுத்திருக்கிறேன், ராமரும் மனித பிறப்பு,
ஆனா இது என் ஜாதக விதி, என் கணவரையே வந்து ஊட்டி வச்சோம் அப்படிங்கிறார். அப்ப ஜாதகத்தில் உள்ள விதியின் பயன்தான் ஒவ்வொருத்தருக்கும் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு மக்களுக்கு அந்த விதி போக்குலன்னா விட்டாத்தானே சாமி நாங்கள் என்ன பண்ணிட்டு இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம், சாமி நாங்கள் என்ன பண்ணிட்டோமா நல்லா இருக்குது, ஐயோ சாமி அப்படின்னு அடிச்சுக்கிறாங்க. சரிம்மா போ இந்த மாதிரி பரிகாரம் பண்ணிக்கலாம் போ அப்படின்னா தான் அவங்களுக்கு ஒரு நிம்மதி. ஆனால் பரிகாரம் பண்ணாலும் என்ன அதிகமாக வர்றது நாகதோஷம், அதாவது மாங்கல்ய தோஷம், இருதர தோஷம், இதெல்லாம் அதிகமாக வரும். அந்த மாதிரி அவங்களுக்கு முதல் தரம் கல்யாணம் பண்ணி பரிகாரம் பண்ணி நம்ம அனுப்பிடுறோம். அதனால் ஜாதகத்தை பார்த்ததையுமே ஏதாவது அதில் குழு பயங்கரமாக இருக்கும். நீங்கள் என்ன நினைச்சாலும் சரி, செவ்வாய் சனி ஒன்று சேர்ந்து இருந்தாலே அந்த ஜாதகத்தின் ஃபெயிலை நீங்கள் சொல்லிடலாம். எல்லாம் அலச வேண்டியதில்லை. ஒரே பாயிண்ட், கடனாளி, நீ கடனா இருப்ப, நிம்மதி அடைய முடியாது. எந்த இடத்துல நிக்குது, 4ஆம் இடத்துல நிக்குதா, வீடு பொருள் பொன் பொருள் எல்லாம் வித்து போடுவேன். 7ஆம் இடத்துல நிக்குதா, மனைவி ஓடி போயிடுவா. 5ஆம் இடத்துல நிக்குதா, நீ ஓட்டு போவ. 6ஆம் இடத்துல இருக்குதா, கடன் தொல்லை அதிகம். இப்படி நம்ம எடுத்து ஒரு குழு கிடைச்சா போதும், அவங்க ஜாதகம் அவுட்டு, தூக்கி போட்டுறோம். முதல்ல வந்து பயந்து கூடாது, தூள் கிளப்பணும், பயப்படாத, சவுண்ட் அடிச்சு சொல்லுவோம். நாம மட்டும் பயந்துக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்ம பயந்துட்டு என்ன வந்துங்க போயிங்கன்னு சொன்னாலும் வேலையாகுது. ஒரே அட்டி பாயிண்ட் இதுதான் நடக்கிறது. இதுதான் 7ஆம் இடத்துல குரு, 7ஆம் இடத்துல கேது. 1.5 வருஷம் நீ கல்யாணம் பண்ணியிருப்ப, அதுக்கு பிறகு டைவர்ஸ் ஆயிருப்போ, ஒரே பேச்சா முடிஞ்சது. 7ல் குரு, 7ஆம் இடத்தில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இடம் 7ஆம் இடம். வெக்கம், மானம், சூடு, சொரண, சுகம், துக்கம், ஸ்டைலு, நடை, உடை, பாவனை, அழகு, இதெல்லாம் 7ஆம் இடம் கொடுக்கிறது. ஆனால் மெயினாக கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து காதல். அந்த இடத்தில் குரு பகவான் போய் அமர்ந்து விட்டால் அவனுக்கு எங்கிருந்து காதல் வரும்? வேஸ்ட். அப்போ கணவன் சொல்றான், நான் உங்களோட இருந்து பொழைக்கலீங்க, அப்படியெல்லாம் சொல்லாதம்மா, நான் உன்னை ஏதாவது சொன்னனா, நீ இரு, மும்பாக்கில் நீ இரு, நான் ஒன்றும் உன்னை கண்டுக்கல. இது அதாவது லைவில் இந்த மாதிரி போகும்பொழுது சரி, இன்னும் அந்த பொம்பளை பண்ணாட்டில் தான் இருக்குது. கணவன் அடங்கி ஒடுங்கி போவார். அதனால் ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே ரொம்ப ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம். நானெல்லாம் வந்து ஜாதகம் படிக்கக்கூடிய காலத்திலேயே ஒரு ஆஃபீஸ் பார்த்து, டேபிள் பார்த்து, கம்ப்யூட்டர்லாம் வாங்கி வச்சு உக்காந்துட்டு இருக்கிறேன். ஜாதகமே தெரியாது, ஒன்றுமே தெரியாது, உக்காந்துக்கிட்டேன். ஆனால் ஒரு துணிச்சல், நான் வேலைக்கு போகிறேன், வேலைக்கு போய்கிட்டு இருந்தப்போ துணிச்சல், வேலைக்கு போயிட்டு படிச்சுக்கிட்டு இதையும் பார்த்துக்கிட்டு அப்படியே ஜாதகம் பார்த்து வந்தேன். அந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை வக்கிரகங்களை வைத்து பலன் சொல்லலாம். இந்தந்த ராசிக்கு இது வக்கிரகங்கள் இருந்தால் அது என்னென்ன பலன் செய்யுங்கிறது நான் உங்கள்கிட்ட தெளிவாக சொன்னேன். இனி அடுத்த மாதத்தில் இன்னும் ஒரு வக்கிரக கிரகங்களை முடித்து கொண்டு மீண்டும் நான் பலனுக்கு வருகிறேன். எனக்கு பேச வாய்ப்பளித்த எங்கள் இவர் வந்து தலைவர் அல்ல, என்னுடைய நண்பருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து இந்த சபையை விட்டு நான் விடைபெறுகிறேன். வணக்கம். நல்ல ஒரு 12 பாவத்துக்கு காரகத்தை வழங்கிய திரு பாலன் ஐயா அவர்களுக்கு திரு சந்திரன் அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துவார்.